இது ஆதிசங்கராமி ஏத்யதிகாரிஷம் ஆத்யேஷு பிரமாயாமி பிரமாயத்யஸ்வா பூர்வஸ்ஸு வைத்திவாத்யதா யஸ்ஸோ வியோமானவதமஹ பூர்விவாஹம் கோபஹ சிவாரிஷ்மந்தரிக்ஷம் சிவாரிஷ்மஹைவோபஹ அஹமித்யாதித்யஹ ओमिति ब्रह्मा ओमिति सर्वं ओमित्येततनविधिहस्मवाहभ्यो श्राभयेत्याश्राभयन्ति ओमिति धामानि धायन्ति ओमिति भद्राणि हस्तङ्करिव कीर्तिभक्तं किरेरिह भूतुण्डवित्ताहिनी हस्तं कविमृङ्गवर्तनम् मेरा अनुभवः అనేకరకం నమస్కారం. లక్ష్మీ నరసింహ నగలలో సర్వమంగళ ఆంజనేయ నగలలో இந்த சன்னதி 2013 சன்னதி இழந்தது. பெருமாள் இல்லாதவர்கள், அதாவது கோலாகல லட்சுமணன் பேரு, வாக்கு சொல்லும் பெருமாள், பிரகலாத அகோபலி தாயார், இளானுற்ற பெருமாள். இந்த சன்னதி பிரதிஷ்டமான சன்னதி. அதாவது கல்யாணம் ஆகால்வாளுக்கு, குழந்தை பிறகால்வாளுக்கு, அதுக்கப்புறம் வேலை, கல்வி, கடன் பிரச்சனை, நோய்கள் தீர்வதற்கு எல்லாத்துக்கும் சிறந்த சன்னதியாக விளங்குகிறது. பெருமாள் சர்வ சர்வ சுதந்திரமாக, பெருமாள் அதாவது நல்லபடியா பெருமாள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணா, நீங்க பிரார்த்தனைய கோரிக்கையா வச்சா பெருமாள் நிறைவேற்றாம இருக்க மாட்டார். பெருமாள் மங்களம் தரும் லட்சுமி நரசிம்மன் பேர் அவருக்கு. அதாவது மங்களம் தரும் லட்சுமி நரசிம்மன்னா மங்களம் மட்டும்தான் தருவார். முடியும்னா முடியும், இல்லைன்னா இல்லை. எங்க சன்னதி புரியல. அதனால மங்களம் தரும் லட்சுமி நரசிம்மன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். கோலாகல லட்சுமி நரசிம்மன் திருநாமம். கோலாகல லட்சுமி மங்களம் தரும் லட்சுமி நரசிம்மன். மங்களம்ன்றது என்னன்னா, மங்களம்னா குங்குமம், மஞ்சள் எல்லாம் மங்கள பொருள் அப்படின்றோம் இல்லையா. பெருமாளே மங்களம், மங்களமே பெருமாள். அதே மாதிரி
ஒரு வார்த்தை என்னன்னா பிரார்த்திச்சுன்னா நிறைவேற்றி கொடுக்காம இருக்கிறது இல்லை பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் ரெண்டாவது கழுகு யூடியூப் மூலியமாக நிறைய பேர் எனக்கு ஆதரவு தரீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது நான் கழுகு டிவியில மூலியமாக இன்னொன்னு ஒரு புது இதுவான ஆடியோ வீடியோவா போடுறேன். என்னவென்றால் ஆன்மீக அன்பர்கள் டிவோட்டீஸ், பெருமாளோட டிவோட்டீஸ், அவ அத்தனை பேரும் ஒரு விஞ்ஞாபனம், ஒரு வேண்டுகோள், எல்லாரையும் நான் பார்ப்பேன். வாக்கு சொல்லும் போது எல்லாரையும் நான் பார்க்கிறேன், பார்க்காமலாம் இல்லை, பார்க்க மாட்டேன்னு என்னைக்கும் நசுமர பார்த்த சொல்ல மாட்டேன். புரியுற? எங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்ன பார்க்கற, எங்களுக்கு அவசரமா பார்க்கணும்னு கேட்குறீங்க. எங்களுக்கு உங்க கஷ்டம் புரியுது, எல்லாமே புரியுது. எங்க நிலைமை எப்படின்னா கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா ஒரு நாளைக்கு 20 ஒரு பேர், நாளைக்கு 15 பேருக்கு மேல பார்க்க முடியாது. நமஸ்காரம். இந்த வீடியோ எடுக்கும்போது இன்னைக்கு பங்குனி உத்திரம், தாயார் பெருமாள் திருமஞ்சனம், அதை வீடியோ ஷூட் பண்றாங்க, ஷூட் பண்றாங்க. நீங்க தாயாருக்கு உகந்த நாள் பங்குனி உத்திரம் என்பது தாயாருக்கு உகந்த நாள். தாயார் நட்சத்திரம் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்தில் கல்யாணம் பேசுவதோ இல்ல தாம்பூலம் மாற்றுவதோ பண்ணுவது விசேஷம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பங்குனி உத்திரத்துல கல்யாணம் ஆகாதவா வேண்டிண்டா அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ள கல்யாணம் நடைபெறும் என்பது ஐதீகம். லட்சுமி சமயம். அனைவருக்கும் நமஸ்காரம். இது என்னன்னா முக்கியமான பதிவு. செல் நம்பர் சொல்றேன், எல்லாரும் கவனிச்சுக்குங்க. 9894565800. இது அலைபேசி எண், செல் நம்பர். இதை ஒரு விஷயம் என்னன்னா, கமெண்ட்ல நம்பர் வேணும் சொல்றீங்களா? இந்த நம்பர் நான் சொல்லியிருக்கேன். கமெண்ட்ஸ்லயும் போட சொல்ற நம்பரை போடுவாங்க, அதையும் பார்த்துக்குங்க. ரெண்டாவது நம்பர் வாயில சொன்னேன் இல்லையா, பொறுமையாதான் சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்றேன். 9894456800. இதுதான் அலைபேசி எண் நம்பர், போன் நம்பர் இதான், செல் நம்பர் இதான். இதை தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். அதேமாதிரி அட்ரஸ் 10/44 குரு சரவணா அப்பார்ட்மெண்ட், S3, சூரியன், S3, 19வது. நல்ல கவனிக்கிற எல்லாரும். 19வது தெரு, நங்கநல்லூர், நியர்பை ICIC பேங்க் இல்ல மூகாம்பிகா கேட்டரிங், ஆப்போசிட் ரோட், சென்னை 61 என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளேன்.